திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரின் மையப்பகுதியில் எழுந்தருளியுள்ள சுமார் 500 ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கி மே மாதம் 3ஆம் தேதி காப்புகட்டுதல் நடைபெற்று தினசரி மண்டகப்படி விழாக்கள் நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பால்குட ஊர்சவம் இன்று நடைபெற்றது. வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின் மேளதாளங்கள் முழங்க பரம்பரை அறங்காவலர் வீரமணி தலைமையில் பால்குடோற்சவம் கூறப்பட்டு ராஜவீதிகள் வழியாக மாரியம்மன் கோவிலை வந்தடைந்ததும் வேப்பிலை மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காப்புகட்டி விரதமிருந்து பத்திபரவசத்துடன் சாறை சாறையாக பால்குடம் எடுத்து வந்து வழிபட்டனர். பக்தர்கள் கொண்டு வந்த பல்லாயிரக்கணக்கான லிட்டர் பாலை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றதுடன் பக்தர்களுக்கு பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இது மட்டுமின்றி குழந்தை வரம் கேட்டு வேண்டுதல் நிறைவேறிய பலரும் தங்களின் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் கட்டி திருக்கோவிலை வலம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இந்த பால்குட உற்சவ விழாவில் மணப்பாறை மட்டுமன்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதால் மணப்பாறை நகரமே பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது.